எல்லாருமே ஆவலா இருக்காங்க. முதல் ராசிக்காரங்களுக்கு ரொம்ப வேகமா இருப்பாங்க. ஏன்னா என்ன இன்னும் சொல்லவே மாட்டேங்கிறீங்களே நம்மளுடைய vlog பார்த்துட்டு இப்போ இருக்கோம். மேச ராசி அன்பர்களுக்கு உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல இருந்தது 12ஆம் இடத்துக்கு வரார். அப்போ இடத்துல பயப்பட வேணாம், 7.5 சனி வந்துருச்சா இல்லையான்னு. இது உங்களை உத்வேகப்படுத்த போகிற சனி. ஏன்னா உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் வந்தால் இந்த நேரத்தில் தொழில்துறையில் இன்வெஸ்ட்மெண்ட் பகவான் அதை காத்து அருள போகிறார். உனக்கு என்ன கிடைக்குமோ அதை கொடுக்க போகிறாரும்போம். இந்த ராசிக்கு 9ஆம் இடத்தை வரும்போது 9ஆம் இடம் தொலைதூர பயணமாக இருக்கும், வெளிநாட்டு வகையாக இருக்கலாம், ஒரு ஆன்மீக குருமா இருக்கலாம், சித்தர் வழிபாடு. 10th என்ன குரூப் எடுக்கலாம், +1 +2வா, இல்லை டிப்ளமா வழியில் கொண்டு போயிடலாமா, இல்லைன்னா காலேஜில் என்ன சேர்த்துறது, நீட் எக்ஸாம் எழுதலாமா, இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸா, இல்லை இன்ஜினியரிங் போகலாமா, இன்ஜினியரிங்கில் மற்ற சப்ஜெக்டா, இல்லை இந்த பதிவை பார்த்துட்டு மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆர்த்தி விலாக் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இன்றைக்கு நம்மளுடைய 12 ராசிகளுக்குமான சனிப்பெயர்ச்சி பலன்களை பார்க்க போறோம். அதாவது வாக்கிய முறைப்படி வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி பலன்களை நம்ம பார்க்க போறோம். இவற்றை பற்றி விளக்குவதற்காக ஜோதிட சிரோன்மணி டாக்டர் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் அவர்கள் காத்திருக்காங்க. வாங்க நம்ம அவரை சந்திக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எல்லாருமே ஆவலா இருக்காங்க. முதல் ராசிக்காரங்களுக்கு ரொம்ப வேகமா இருப்பாங்க. ஏன்னா என்ன இன்னும் சொல்லவே மாட்டேங்கிறீங்களே நம்மளுடைய vlog பார்த்துட்டு இருக்கிறவங்க. ஸோ மேஷ ராசிக்காரர்களே, இந்த பதிவை நீங்க பாக்குறீங்க அப்படின்னா தன்னம்பிக்கையோட பாருங்க. உங்களுக்கான பாசிட்டிவ் செய்தி விஜயகுமார் அவர்கள் மூலமா காத்துட்டு இருக்கு. அவர்கிட்டே கேட்கலாம். மேஷத்துக்கு எப்படி இருக்குங்க ஐயா? நிச்சயமா. இப்போ மேச ராசி அன்பர்களுக்கு உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல இருந்தது 12ஆம் இடத்துக்கு வரார். அப்போ இடத்துல பயப்பட வேணாம், 7.5 சனி வந்துருச்சா இல்லையான்னு. இது உங்களை உத்வேகப்படுத்த போகிற சனி. ஏன்னா உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் வந்தால் இந்த நேரத்தில் தொழில்துறையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, புது முயற்சிகள் எடுக்கிறது, இந்த சனீஸ்வர பகவான் இந்த மாதிரி ஈடுபடக்கூடிய காலகட்டம். பொதுவாக நிறைய பேத்துக்கு வெளிநாட்டுக்கு போகணும், இந்த மேச ராசிகள் ரொம்ப இருப்பாங்க. சார் வெளிநாட்டு வாய்ப்பு கிடைக்குமா, வெளியூர் கிடைக்குமா, புது முயற்சிகள் செய்யலாமா, அந்த மாதிரி பல பேர் ஈடுபட்டு இருந்திருப்பாங்க. அந்த மேச ராசிக்கு இப்போ உத்வேகத்தை கொடுக்குற ராசியாக அமைஞ்சிருக்கு. பொதுவாக மேசம்னாலே தைரியம் ஜாஸ்தியாக இருக்கும், வளர்ச்சி ஜாஸ்தியாக இருக்கும், தொடர்ந்து முடியாத கூட விடாப்படியாக சாதிக்கணும்னு நினைக்கிற ராசி. இவங்களுக்கு என்னென்னா தவற விட்ட வாய்ப்பை திருப்பி பிடிக்கணும்னு நினைக்கிற காலத்தில் சனி பகவான் வரனால நிச்சயமாக கிடைக்கக்கூடிய காலகட்டம் உண்டு. இந்த ராசிக்கு இந்த நேரத்தில் இவங்க எந்த ஒரு விஷயம்னாலும் தொடர்ந்து பயணிக்க பெருமளவு வந்துடும். இந்த ராசிக்கு என்ன சிறப்புனா, சனி பகவான் இவங்க ராசிக்கு 2ஆம் இடத்தையும், இவங்க ராசிக்கு 6ஆம் இடத்தையும், இவங்க ராசிக்கு 9ஆம் இடத்தையும் பார்க்குறார். 2ஆம் இடம்னா குடும்பம், நேத்திரம், கண் சம்மந்தப்பட்ட வருமானம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் சரி பண்ணுறார். அப்போ வருமானமே இல்லாதவங்களுக்கு இதெல்லாம் கொடுக்க போகிறான்னு அர்த்தம். 6ஆம் இடத்தை பார்க்கும்போது, சார் வேலை இருக்கா, ரோக சத்ரு, சார் எதிரிகள் தொந்தரவு ஜாஸ்தியாக இருக்குது, சார் ரொம்ப கந்திஷ்டியாக இருக்குது. அப்போ சனி பகவான் அதை காத்து அருள போகிறார். உனக்கு என்ன கிடைக்குமோ அதை கொடுக்க போகிறாரும்போம். இந்த ராசிக்கு 9ஆம் இடத்தை வரும்போது 9ஆம் இடம் தொலைதூர பயணமாக இருக்கும், வெளிநாட்டு வகையாக இருக்கலாம், ஒரு ஆன்மீக குருமா இருக்கலாம், சித்தர் வழிபாடுகள், இது மாதிரி விஷயத்தெல்லாம் இந்த ராசிக்கு அள்ளி கொடுக்க போகிறாருன்னு சொல்லலாம். அப்போ இது பயத்தை விட இந்த ராசிக்கு கொஞ்சம் சந்தோஷப்பட வேண்டிய காலகட்டம் தான் நான் சொல்லணும். ஓகே. ஸோ இந்த மேஷம்னு எடுத்துக்கிட்டாலே வேலை சொல்லிட்டீங்க, வெளிநாடு சொல்லிட்டீங்க, எல்லாத்தையும் குடும்பத்துலேருந்து வேற இடத்துக்கு போகிற மாதிரியே சொல்கிறீங்களே தவிர அவங்களுக்கு காதல் வரக்கூடாதா, அவங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடாதா? இந்த சனிப்பெயர்ச்சி திருமணம் குடும்பம் விஷயத்தில் எப்படி இருக்கும்? நிச்சயமாக இந்த ராசிக்கு குடும்பம் அமையாதவங்களுக்கு இப்போ தான் அமைய போதும்பா. சனி பகவான் 2ஆம் வீட்டில் பார்க்கும்போது குடும்ப சனீஸ்வரர் சம்மந்தப்பட்ட வழி மாறிடும். பொதுவாக இவங்களுக்கு இன்னும் இந்த சனீஸ் பகவான் வந்த ராசி கூட இவங்க ராசிக்கு 7ஆம் வீட்டில் குரு பார்வை இருக்கும் காலகட்டத்தில் காதல் உண்டு, திருமண அமைப்பும் உண்டு. நிறைய பேர்த்துக்கு குழந்தை சம்மந்தப்பட்ட அம்சம் உண்டு. அப்போ திருமணம் சம்மந்தப்பட்ட இருக்கா இல்லையா, பல குழப்பங்கள் ஏற்பட்டு திருமண தடையாகி நிறைய பேர்த்துக்கு திருமணம் வரைக்கும் வந்து, சார் எல்லாம் பொருத்தம் இருக்குங்கிறாங்க, ஆனால் ஏன் இல்லைன்னு ஆயிடுச்சு. திருமணம் முடிகிற மாதிரி வந்தது தவறி போயிடுச்சு. ஆண் பெண் நிறைய பேர்த்துக்கு நடந்தது. சார் வருகிற வரன் நல்லா இருக்குமா, வேலைக்கு போகிறவங்களா, இந்த மாதிரி பல கேள்விகள் இருந்திருக்கும். ஆனால் இறைவன் இந்த டைம் என்ன பண்ணுறான்னா, உனக்கு வித்திட்டது இது, நிச்சயமாக திருமண யோகம் வருகிற கால அம்சம். ஏன்னா 12ஆம் இடத்துல சனி பகவான் வரும் பொழுது 6ஆம் இடத்தை பார்க்குறார். 6ஆம் இடம் தான் தடை, திருமணத்துக்கு தடையை விளக்குவதற்காக. அப்போ சனி பகவானா ஸ்லோ தான், ஆனால் டிலே தான், டினைடு கிடையாது. தடைன்னு நினைக்க வேணாம், இது உங்கள் வாழ்க்கைக்கு கிடைக்கிற விடையா மாறும். நிச்சயமாக திருமணத்தில் நிறைய பேர்த்துக்கு திருமண காலகட்டம். நிறைய பேர் திருமணம் வேண்டாம் தள்ளி போட்டுகிட்டே இருந்திருப்பாங்க. சனிங்கிறனா கமிட்மெண்ட், வாழ்க்கை, இந்த கமிட்மெண்ட், அந்த வாழ்க்கை. அதுமாதிரி குழந்தை சம்மந்தப்பட்டது நிச்சயமாக நல்ல கேள்வி. அந்த 5ஆம் இடத்துல கேது பாகம் நிறைய பேர்த்து மிஸ்கரேஜ் ஆனது தான். அவங்களுக்கு ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூவில் குழந்தைக்காக என்னன்னே தெரியாமல் பிரச்சனை. இப்போ தான் சரியான மருத்துவ முறை, ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் ஏதோ ஒன்று, சித்தா ஆயுர்வேதம் இந்த மாதிரி இப்போ தான் இவங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ணலாமா, உடம்பை குறைக்கலாமா, அந்த மாதிரிலாம் வந்து
நிச்சயமாக குழந்தை பாக்கியமும் இறை அருள் வழியாக திருமண அமைப்பும் இரண்டுமே சிறப்பாக இருக்க ராசி இந்த ராசி தான். நிச்சயமா குழந்தைக்காக ஏங்கிக்கிட்டு இருக்கிற தம்பதிகளே கவலையே படாதீங்க. இந்த சனி பயிற்சி உங்க வீட்டில் குட் நியூஸை கொடுக்க போகுது. குழந்தையினுடைய சிரிப்பு சத்தமும் அழுகுரலும் கேட்க போகுது. மகிழ்வா இருக்க போறீங்கன்னு சொல்லிட்டாங்க. அதெல்லாம் சரிங்க, எங்க வீட்டில் குழந்தைகள் ஏற்கனவே இருக்காங்க, படிக்க மாட்டேங்கிறாங்களே, இந்த பயிற்சியாவது அவங்களுக்கு மாற்றத்தை கொடுக்குமா சார்? நிச்சயமா இந்த ராசிக்கு இந்த சனி பகவான் வந்தோடனே நிறைய மேச ராசியாக இருக்கிற குழந்தைகளாக இருக்கலாம். முதல்ல அந்த மாதிரி இருக்கிறவங்க உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம் தான் ரொம்ப முக்கியம். அந்த இடத்துக்கு குரு பகவான் கொஞ்ச நாளில் வந்துடுவார் வேற. அப்போ சனி 12ஆம் இடத்துக்கு பார்வையும் வந்துடும். நிறைய பேத்துக்கு கல்வியில் மேன்மை இருக்கிற காலகட்டம். பொதுவாக அந்த நேரத்தில் டியூஷன் அனுப்பணும். வீட்டில் உட்காந்து கொஞ்சம் மந்தமாக இருக்கணும். எக்ஸ்ட்ரா கோச்சிங் கிளாஸோ டியூஷனோ இந்த மாதிரிலாம் போடும் பொழுது இவங்களுக்கு லைஃப் அப்லிஃப்ட் ஆயிரும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் படிப்பு சம்மந்தமாக தான் நிறைய டவுட்டு. சார் என்ன 10th என்ன குரூப் எடுக்கலாம், +1 +2வா, இல்லை டிப்ளமா வழியில் கொண்டு போயிடலாமா, இல்லைன்னா காலேஜில் என்ன சேர்த்துறது, நீட் எக்ஸாம் எழுதலாமா, இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸா, இல்லை இன்ஜினியரிங் போகலாமா, இன்ஜினியரிங்கில் மற்ற சப்ஜெக்டா, இல்லைன்னா ஆர்ட்ஸு, இல்லை விஷுவல் கம்யூனிகேஷன், எது தாங்க படிக்கலாம் அப்படின்னு பல குழப்பங்கள் இருக்குது. நிறைய பேர்த்துக்கு சார் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போட்டுடலாமா, இதுக்கெல்லாம் இந்த சனீஸ்வரர் தான் விடை கொடுக்குறாரு. உன் ஜாதகத்தில் அமைப்பு என்ன, சனி என்ன சொல்கிறாரோ அதான் வேலையாக அமையும். சனிங்கிறத வேலைக்காரகன். நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் படிச்சிருப்பாங்க, ஆனால் சினிமாவில் இருப்பாங்க. நிறைய பேர் வேறு ஃபீல்டில் இருப்பாங்க, ஐடி தொழில் இருப்பாங்க, ஆனால் பேங்கிங் சப்போர்ட்டில் ஒர்க் பண்ணுவாங்க. அப்போ என்ன சொல்கிறாரு, சனி பகவான் என்ன தொழிலை சொல்கிறாரோ அதை தான் தொழில் அமையும். அப்போ இந்த சனி பகவான் வந்து உன் வாழ்க்கையில் என்ன தொழில் அமையும், என்ன நீ படிக்கணும், எந்த முறையில் போகணும் அப்படிங்கிறது நமக்கு புரிதலை கொடுக்க வரார். ஏன்னா ஏன் இந்த ராசிக்கு உறுதி சொன்னால் காலப்புருஷ தத்துவம் மேசம் தான். மேச ராசிக்கு இந்த புரிதலை ஏற்படுத்திட மற்ற அனைத்து ராசிக்குமே ஏற்படுத்தும் தன்மை வந்துடும். அப்போ ஒவ்வொரு பெற்றோருக்கு மனதார கல்வி வெளிநாடா உள்ளூரா ஹாஸ்டலா எங்கே படிக்க வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவை கொடுக்கறது இந்த சனி பகவான் இந்த மேசராசி அன்பர்கள் நிச்சயமாக நடக்க போகுது. நிச்சயமா. அதாவது படித்த படிப்பு ஒன்று பார்க்குற வேலை ஒன்றுன்னு இல்லாமல் படிக்கிற காலகட்டத்திலே இவங்களுக்கு எந்த ஃபீல்டில் வர முடியுன்றத அவங்களுடைய தனித்துவமான கட்டத்தையும் ராசி நட்சத்திரத்தையும் வச்சு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ உங்களை நேரடியாக அணுகும் பொழுது கண்டிப்பாக அந்தந்த ராசி நட்சத்திர கட்டங்களுக்கு ஏற்றார் போல இந்த துறையை அவங்க தேர்வு செய்யலாம்னு சொல்ல முடியும். நிச்சயமா. இப்போ நிறைய பேர்த்துக்கு இப்படி சொல்லப்பட்டிருக்கு. இப்போ ஏன்னா இப்போ நிறைய பேர் எடுத்த ஃபீல்டு ஒன்று இது ஒன்று போயிருப்பாங்க. நான் ஒரு சிலருக்குலாம் டிப்ளமா வழியில் கொண்டு போவேன். ஏன்னா ப்ளஸ் அவங்க மேக்ஸ் சப்ஜெக்ட் வராது. அப்போ என்ன +1 +2 போட்டால் மார்க் வராது. அவன் அந்த குழந்தைகள் டிப்ளமா வழியில் கொண்டு போகும்போது அவங்க கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன்லேயே கிடைக்குது. ஒரு சிலருக்கு மெடிக்கல் கோட்டா போவாங்க, ஒரு சிலர் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் போவாங்க. ஸ்போர்ட்ஸில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அப்போ அவங்கவுங்க ஜாதகமே சாதகமாக அமைச்சிக்கிறது தான் இந்த ஜாதக அமைப்புங்க. சிறப்பு. அப்படி மேஷ ராசிக்காரர்கள் இந்த சனி பயிற்சியை தனக்கு சாதகமாக அமைத்து கொள்ள என்ன மாதிரியான வழிபாடு பரிகாரங்கள் செய்யலாம், வாழ்வியல் பரிகாரங்கள் செய்யலாம், அதை பற்றி சொல்லுங்களேன். நிச்சயமா. இந்த பரிகாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த பரிகாரத்தில் என்ன பண்ண போகிறோம்னா, யாருக்கெல்லாம் தொழில் ரீதியாக சரியாக அமையாதவங்க, பிஸ்னஸில் ஜெயிச்சிருவானா அந்த போராட்ட குணம் உள்ளவங்க, சார் கடன் இருக்குது மீண்டு வருவேனா இல்லையா, அதுக்கு சனி பகவான் என்ன பண்ணுறார், நிறைய பெண்களோ ஆண்களோ சார் பூர்வீக சொத்து அந்த குடும்ப உடல்நிலைகள் இந்த மாதிரி பல கேள்விக்கு இந்த பகவான் விடை கொடுக்குமார். முதல்ல வாழ்வியல் பரிகாரமாக நான் என்ன சொல்வேன்னா, உங்கள் வீட்டில் இருக்கிற பழைய துணிமணிகள் பழைய செருப்புகளை ஃபஸ்ட்டு தூக்கி போட்டாலே ஜெயிச்சிருவாங்க. நிச்சயமாக. நான் நிறைய பெண்கள் சொல்லுவேன், வீட்டில் 10 செருப்பு 15 செருப்பு வச்சுருப்பாங்க. ஏன் வச்சுருக்காங்கன்னு தெரியாது. ஏன்னா அந்த மேசராசி பார்த்திங்கன்னா செருப்புங்கிறது காலை குறிக்கும், சனியை குறிக்கும். அந்த வீட்டில் பழைய பொருட்கள் பிஞ்சு போன துணிமணிகள் இதை தூக்கி போட்டால் நல்லாயிருக்கும். இவங்களுக்கு வாழ்வியல் பரிகாரமாக செருப்பு இல்லாமல் தரையில் நடந்தாலே இந்த சனி பயிற்சி யோகமாக மாறிடும். அக்குப்பஞ்சர் முள்ளு மாதிரி இருக்கிற செருப்பெல்லாம். இதில் நிறைய பேர்த்துக்கு கோயில் பரிகாரம் சனீஸ்வரன் சொன்னாலே திருநள்ளாறுன்னு தோணும், இல்லை கொச்சனூர் ஞாபகம் வருது. 2 கோயில் தான். ஆனால் இவங்களுக்குனே ஒரு தனிப்பட்ட ஒரு கோயில் இருக்குது. மேசராசி இந்த கோயில் ஒரு முறை போயிட்டு வந்தால் நிச்சயமாக ஜெயிச்சிருவாங்க இந்த காலகட்டத்தில். அதாவது எந்திர சனீஸ்வரர் அப்படின்னு ஒரு ஆலயம். எந்திர சனீஸ்வரர். ஆமாம். எங்கே இருக்குங்க? இது பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் கல்லுப்பட்டு அது அருகில எந்திர சனீஸ்வரர். அதாவது சனீஸ்வரர் உருவ வடிவில் பார்த்துருப்பீங்க, இவர் லிங்க வடிவத்தில் இருக்கார். இந்த லிங்க வடிவத்தில் இருந்து அருள் பொழிகிறார். அதாவது கருணை கடலாக வந்தவங்களுக்கு இந்த மேசராசிக்கு செவ்வாய் தான் இந்திரம்பாங்க, அந்த அம்சத்தில் இருக்கார். இந்த ஒரு முறை சென்று வந்தால் இவங்க வாழ்க்கையில் பல திருப்பங்கள் தவறவிட்ட வாய்ப்புகள் அனைத்தும் அருள் பலிக்கிறார். உங்கள் வீட்டு அருகில் இருக்க சனீஸ்வரர் கும்பிட்டுக்கங்க. இந்த பயிற்சி நடந்து ஒரு 4 மாதம் 5 மாதத்துக்குள்ளேயே ஒரு முறை போயிட்டு வந்தால் உங்கள் வாழ்க்கையில் சௌபாகியங்கள் அனைத்தும் கொடுக்க இந்த இறைவன் காத்திருக்காருன்னே சொல்லலாம்.
ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. திருவண்ணாமலை பக்கத்துல இருக்கக்கூடிய எந்திர சனீஸ்வரர் சிவலிங்க ரூபத்துல இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேஷராசிக்காரர்களுக்கென்றே உரிய சனீஸ்வரர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா இந்த சனிப்பெயர்ச்சிக்கு அந்த இடத்துல போய் உங்களுக்கான பரிகாரங்களை செய்து வாழ்வியல் பரிகாரங்களையும் மேற்கொண்டு உங்க வாழ்க்கையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். எங்களுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். 12 ராசிக்குரியவர்களுக்குமே உங்களுக்கு திருமண பொருத்தம் பார்க்கணும், இல்ல காதல் வெற்றி அடையணும், இல்லைன்னா கல்வியில எந்த துறையை நீங்க சூஸ் பண்ணலாம், இப்படி உங்களுக்கு இருக்கக்கூடிய பல சந்தேகங்களுக்கு சரியான ஒரு ஜோதிட ஆலோசகரை நீங்க அணுகும் பொழுதுதான் அது சரியான வழிகாட்டுதலா மாறும். அப்படிப்பட்ட ஒரு சரியான ஜோதிட ஆலோசகரை நம்மளுடைய ஆர்த்தி விலாக் மூலமா உங்களுக்கு நாங்க தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கோம் நினைக்கும் பொழுது ரொம்ப மகிழ்வா இருக்கு. ஸ்ரீ சுபம் விஜயகுமார் அவர்கள் ஜோதிட சிரோன்மணி, டாக்டர், முனைவர் பட்டம் பெற்றவர். இவரிடம் நிறைய பேர் அவங்களுடைய குடும்பத்தினுடைய கஷ்டங்களை சொல்லி அந்த கஷ்டத்திலிருந்து விடுபட்டவர்கள் ஏராளமான நபர்களை நான் மீட் பண்ணியிருக்கேன். நமக்கே நம்மளுடைய விலாக் மூலமா பல தகவல்களை கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருக்கு, இல்லை இவரை நீங்க பிரைவேட்டா தனியா மீட் பண்ணணும், உங்களுடைய ஜாதக ரீதியா கட்ட ரீதியா நீங்க மாற்றங்களை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு நம்பர் கொடுக்குறோம். நேரடியாக நீங்கள் அவரை காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் போகலாம். கண்டிப்பாக அவர் உங்களுக்கு வாழ்வியல் ரீதியான பரிகாரமும் கொடுப்பாரு. ஆன்மீக ரீதியாக உங்கள் ஜாதகத்திற்கு ஏற்ற ஆலயங்களை உங்களுக்கு எடுத்து சொல்லுவார். நிச்சயமாக அந்த பலன்கள் உங்கள் வாழ்க்கைக்கு வெற்றியை தேடித்தரும். இந்த பதிவு உங்களுக்கு நிச்சயமாக பலன் கொடுத்துருக்கோங்க. இது எல்லாமே உங்களை பாசிட்டிவாக கொண்டு போகிறதுக்கு தான், வழி நடத்துறதுக்கு தானே தவிர பயமுறுத்த கிடையாது. அதனால சனி பயிற்சின்னு யாரும் பயப்பட வேண்டாம். பாசிட்டிவாக இருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.